Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய income and expenditure account உடைய format தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த format பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஐட்டம்ஸ் உடைய explanation நீங்க பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த income and expenditure அக்கௌண்டா இருந்தாலும் சரி, பேலன்ஸ் ஷீட்டா இருந்தாலும் சரி, இங்க ஐட்டம்ஸ் பெக்யூலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, difference between revenue and capital items will be helpful while preparing the final accounts of not for profit organizations. அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெவென்யூ ஐட்டம்ஸையும் கேபிட்டல் ஐட்டம்ஸையும் நம்ம தனித்தனியா பிரிக்கணும். ரெவென்யூ ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும் அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் தான் என்ன, கேபிட்டல் ஐட்டம்ஸ் தான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கேபிட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்றது என்னன்னா எப்பவாச்சும் ஒரு தடவை நடக்கிறது, நான் ரெக்கரிங் இன் நேச்சர். சரியா? நான் ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படின்றது எப்பவாச்சும் நடக்கிறது. இதுவே ரெவென்யூ ஐட்டம்ஸ் அப்படின்றது ரெக்கரிங் இன் நேச்சர், அடிக்கடி நடக்கக்கூடியது. மாசம் இல்ல டெய்லி இந்த மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஓகேவா? ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். அண்ட் ரெவென்யூலையும் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். இப்ப கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா எப்பவாச்சும் நம்மளுக்கு ஒரு விதமான இன்கம் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல வரணும். அண்ட் எப்பவாச்சும் ஒரு தடவை நடக்கிற செலவு, ஓகேவா, அது வந்து நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். சரியா? அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்மளுக்கு மாசம் இல்ல அடிக்கடி நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே நம்மளுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அண்ட் ரெவென்யூ இன்கம்ஸ்ல, அதாவது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடிய இன்கம்ஸ், ஓகேவா, மாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்ற இன்கம்ஸ் எல்லாமே நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ல போடணும். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெவென்யூ அண்ட் கேபிட்டலுக்கு. இப்போ நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மந்த்லியோ, குவார்டர்லியோ, ஹாஃப் இயர்லியோ ஆர் இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் இதுல ஸ்பெசிஃபிக்கா சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டென்னிஸ், பில்லியர்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் கலெக்டட் ஃப்ரம் தி கன்சர்ன் மெம்பர்ஸ் பிளேயிங் டென்னிஸ் ஆர் பில்லியர்ட்ஸ் ஆஸ் த கேஸ் மேபி. அதாவது ஸ்பெசிஃபிக்கா டென்னிஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க, ஸ்பெசிஃபிக்கா பில்லியர்ட்ஸ் மட்டும் இவங்க விளையாடுறதுக்குன்னு வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆல் தி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். இது வந்து நம்ம ரெவென்யூ ரெசிப்டா தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து மேபி மந்த்லி ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா குவார்டர்லி ஒன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிற மாதிரி ரிசீவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து. அதனால இது வந்து நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், அடிக்கடி நடக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்த ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க இருந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு மாசம் இல்லைன்னா 6 months ஒன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. அதனால இது அடிக்கடி நடக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்னு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இங்க ஓல்டு அப்படின்ற வேர்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இது வந்து நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸா இருந்தாலுமே சரி. இப்போ நியூஸ் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி தான் நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குறோம். அண்ட் மாசம் சேர்ந்துரும், 30 daysக்கு ஃபுல்லா சேர்ந்துரும் இல்லையா. அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணிடுவாங்க, பழைய பேப்பர் கடையில போட்டுருவாங்கல்ல. ஸோ இன்கம் வரும், அது வந்து ரெசிப்ட். இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடியது தானே, அதனால இதை வந்து நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்னு எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுமே, ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அவங்க சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெசிப்ட். ஸோ இன்கம் வருது, அதனால இது வந்து நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்றது அமௌண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் a capital receipt as it is a non-recurring in nature. ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்றது ஒரே ஒரு தடவை தான் அவங்க ரிசீவ் பண்ண போறாங்க. ஒரு பர்சன் அவங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப்காக அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. ஸோ அவங்க லைஃப் டைம்க்கு மெம்பர்ஷிப்பா தான் இருக்க போறாங்க. ஸோ ஒரே ஒரு தடவை தான் பே பண்ண போறாங்க, அடிக்கடி அவங்க பே பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால இது வந்து நம்ம கேபிட்டல் ரெசிப்டா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லெகசி. லெகசி அப்படின்றது என்னன்னா a gift made to a non-profit organization by a will is called legacy. It is a capital receipt. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எனக்கு அப்புறம் என்னுடைய இந்த ப்ராப்பர்ட்டி நான் இந்த ஆர்கனைசேஷனுக்காக கொடுத்துருவேன் எனக்கு அப்புறம், அதாவது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமோ இல்ல வாட் எவர் இட் இஸ், அந்த வில்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுபடி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்காக அவர் வந்து
கொடுக்குறாரு, கிஃப்டா கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த மாதிரி வருது பாத்தீங்களா, இதுக்கு பேரு லெகசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து கேபிட்டல் ரெசிப்ட். நெக்ஸ்ட் அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. அட்மிஷன் ஃபீஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா, ஒரு மெம்பர் ஆர்கனைசேஷன்ல அட்மிஷனுக்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணி உள்ள வந்து மெம்பரா வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மாசமோ இயர்லி நியூ மெம்பர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெவென்யூ ரிசிப்டா தான் எடுத்துக்கணும். இன் சம் கேசஸ் நம்மளுக்கு வந்து இது கேபிட்டல் ரிசிப்டாவும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்றது கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுறது. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் may receive different forms of grants from government and other organizations. Grants received towards construction of buildings, acquisition of assets, etc. are treated as capital receipts as they are non-recurring in nature. So government grants அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு இன்னொரு கவர்மெண்ட் மூலியமாகவும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சில ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே கிராண்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றது கிடையாது. அதனால இதுவுமே வந்து நான் ரெக்கரிங் இன் நேச்சர் தான். ஸோ இது வந்து நம்ம கேபிட்டல் ரிசிப்டா தான் எடுக்கணும். ஸோ எதுக்கெல்லாம் கிராண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அக்விசிஷன் ஆஃப் அசெட்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம கேபிட்டல் ரிசிப்டா எடுத்துக்கணும். அண்ட் அடிக்கடி நடக்கக்கூடிய சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து கிராண்ட்ஸ் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை ரெக்கரிங் இன் நேச்சரா எடுக்கணும். ஓகேவா? ரெவென்யூ இன்கமா நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ணணும். கிராண்ட்ஸ் ரிசீவ் டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட்ஸ், பேமெண்ட் ஆஃப் சாலரிஸ் எக்ஸெட்ரா ஆர் ட்ரீட்டட் அஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஆஸ் தே ஆர் ரெக்கரிங் இன் நேச்சர். இப்போ பேமெண்ட் ஆஃப் சாலரிஸ் அப்படின்றது நம்ம மாசம் சாலரிஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம் இல்லையா? ஸோ இது அடிக்கடி நடக்கக்கூடியது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கிராண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா இது வந்து நம்ம ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டொனேஷன்ஸ். டொனேஷன்ஸ் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது நம்மளா விருப்பப்பட்டு ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கறது. These are the amounts received by not-for-profit organization as a gift. It may be general donation or specific donation. அது ஜென்ரல் டொனேஷனாகவும் இருக்கலாம், ஸ்பெசிபிக் டொனேஷனாகவும் இருக்கலாம். ஜென்ரல் டொனேஷனா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ரெவென்யூ ரெசிப்டா எடுத்துக்கணும். ஒரு ஸ்பெசிபிக் டொனேஷனா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்டா எடுத்துக்கணும். ஏன்னா எதையாவது ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி இதுக்கான டொனேஷன் தான் இது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம கேபிட்டல் ரெசிப்டா எடுக்கணும். நெக்ஸ்ட் ஹானோரேரியம். ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற ரெகுலர் எம்ப்ளாயியா இல்லாம வேற ஏதோ ஒரு பர்சனுக்கு நம்ம ரெமுனரேஷன் பே பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹானோரேரியம். இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம், லைக் பால், பேட்ஸ், நெட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலா நம்ம எடுக்கணும். அமௌண்ட் ஆஃப் கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் டேக்கன் அஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கன்சியூம் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா எடுத்துக்கணும். அண்ட் வேல்யூ ஆஃப் அன்கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஸ்டாக்கா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆர் ஷோன் அஸ் அசெட் இன் த பேலன்ஸ் ஷீட். நம்ம அதை அசெட்ல காமிக்கணும் பேலன்ஸ் ஷீட் போடும்போது. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது வேற, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்றது வேற. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது மேலே பார்த்தோம் இல்லையா, பால்ஸ், பேட்ஸ், நெட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வாங்குவோம். ஆனா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்றது எப்பவாச்சும் ஒரு தடவை தான் வாங்குவோம். இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்ச்சேஸ் ஆஃப் டேபிள் டென்னிஸ் டேபிள். ஸோ இந்த டேபிள் டென்னிஸ் டேபிளை வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வாங்குவாங்க. அதே மாதிரி பில்லியர்ட்ஸ் டேபிளையும் ஒரு தடவை தான் வாங்குவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற பால்ஸ், நெட்ஸ் இதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்கக்கூடியது, அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி டேபிள் வாங்கி போடுறாங்க இல்லையா, இது வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. ஸோ லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்குறது பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும். பிகாஸ் லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் அந்த புக்கை வந்து வாங்கி அந்த லைப்ரரியில வைப்பாங்க. அதை பல முறை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு தடவை தான் இது நடக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் பெக்யூலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இங்க வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ரெவென்யூ ரெசிப்ட்ல வரும், எதெல்லாம் கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும், அண்ட் எதெல்லாம் ரெவென்யூவாகவும் வரலாம், கேபிட்டலாகவும் வரலாம் ரெசிப்ட்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புதுசா இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ செகண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட், அண்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ், கலெக்ஷன் ஆர் ரெசிப்ட்ஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ், டின்னர். ஸோ இங்க 5 டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ரெசிப்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ல போடணும். நெக்ஸ்ட் இந்த 5 ஐட்டம்ஸும் மறுபடியும் பார்த்துக்கோங்க. டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் டின்னர். ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பார்க்கலாம்.
லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், லெகசிஸ், ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ். ஸோ டொனேஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்ல வரும்னு சொன்னீங்க. அது மாதிரி ஃபண்ட்ஸுமே ஏதாவது ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்டுன்னு ஏதாவது மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்ல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெவென்யூ ஆர் கேபிட்டல் ரிசிப்ட் ஆஸ் பர் தி ப்ராக்டிஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதுபடி எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. ஸோ இதுக்குமே நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. நெக்ஸ்ட் டொனேஷன், ஸ்பெஷல் ஃபீஸ், கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இது வந்து ரெவென்யூ ரெசிப்டாவும் வரலாம், கேபிட்டல் ரெசிப்டாவும் வரலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்க்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. இது ரெண்டுத்துக்குமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது வேற, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ன்றது வேற. நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி அப்படின்றது நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க, ஹானரேரியம், சேரிட்டி, ஆடிட் ஃபீஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, போஸ்டேஜ் அண்ட் கொரியர் சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ், டின்னர். ஸோ இது ரிலேட்டடா எந்த எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் நம்மளுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். இந்த 5 ஐட்டம்ஸ்மே நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்லயும் பார்த்திருப்போம். இன்கம் வந்தா ரெசிப்ட்ஸ்ல போடுங்க, எக்ஸ்பென்சஸ்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல போடணும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் இஸ் a summary of income and expenditure of a not for profit organization prepared at the end of an accounting year. ஸோ ஒவ்வொரு அக்கவுண்டிங் இயருடைய எண்ட்லையும் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் வந்து போடுவாங்க. அண்ட் இது எதுக்காக போடுறாங்க, எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸா டெபிசிட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பர்டிகுலர் இயர்ல. ஸோ சர்ப்ளஸ் அப்படின்றது செலவு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட், டெபிசிட் அப்படின்றது நமக்கு அமௌண்ட் பற்றாக்குறையா இருக்கிறது. And it is a nominal account in nature in which items of revenue receipts and revenue expenditure relating to the current year alone are recorded. So இதோடைய நேச்சர் நாமினல் அக்கௌண்டா இருக்கிறதுனால இதுல நம்ம ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபாலோயிங் தி அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். நெக்ஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா, இந்த இயர்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சான்றத கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் இதுவுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இதுல நம்மளுக்கு சர்ப்ளஸா அமௌண்ட் இருக்கா இல்ல டெபிசிட்டா அமௌண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும், இன்கம் சைட்ல இன்கம்ஸ் எல்லாத்தையும் எழுதணும், ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு செலவு போக பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ், அண்ட் இன்கம் கம்மியாகவும் செலவு அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அது டெபிசிட். ஓகேவா? இன்கம்ஸ் ஆர் ஷோன் ஆன் தி கிரெடிட் சைடு அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஷோன் ஆன் தி டெபிட் சைடு. இன்கம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்ணணும் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட் சைட்ல போஸ்ட் பண்ணணும். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டிருந்தோம் இல்லையா லாஸ்டா, அதுக்கு அப்படியே இது ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் அபார்ட் ஃப்ரம் கேஷ் ஐட்டம்ஸ், நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் அஸ் இன்கம் அக்ரூட் பட் நாட் ரிசீவ்ட், loss or gain on sale of fixed assets, depreciation etc will also be recorded. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் போட்டோம் இல்லையா, அதுல அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எடுக்க மாட்டோம், அக்ரூட் இன்கம் எடுக்க மாட்டோம், அண்ட் ஆல்சோ டெப்ரிசியேஷனும் எடுக்க மாட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே எடுக்கணும். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் டு எனேபிள் த மெம்பர்ஸ் டு நோ தி ஒர்க்கிங் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் and to know whether its income is sufficient to meet its expenses. It can be prepared from a given receipts and payments accounts. ஸோ இந்த எல்லா அக்கௌண்ட்ஸையும் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணாதான் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்கனைசேஷன்ல வரக்கூடிய இன்கம்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸை மீட்டப் பண்றதுக்கு சஃபிஷியண்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுதான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் ஆர் கேஷ் அக்கௌண்ட் நம்ம எடுக்கவே கூடாது. ஓகேவா? கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இங்க எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்லி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் தான் எடுக்கணும், அதுவுமே கரண்ட் இயர். ஓகேவா? ஸோ கரண்ட் இயர்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இன்கம் அக்ரூட் ஃபார் த கரண்ட் இயர் அண்ட் ஃபார் தி அமௌண்ட் ரிலேட்டிங் டு தி ப்ரீவியஸ் இயர் ஆர் இயர்ஸ். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரியே
ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் உடைய டெபிட் சைட்ல போடுவோம். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம எடுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் அண்ட் ஃபார் தி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிபிக் ஃபண்ட் மஸ்ட் நாட் பி டேக்கன் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபண்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல அதை எடுக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், நான் கேஷ் ஐட்டம் சச் அஸ் பேட் டெப்ட்ஸ், டெப்ரிசியேஷன், loss or gain on sale of assets etc. which are not recorded in receipts and payments account must be recorded in the income and expenditure account. ஸோ receipts and payments accountல இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ் எதையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இங்க நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கண்டிப்பா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? பேட் டெப்ட்ஸ், டெப்ரிசியேஷன், loss or gain on sale of assets. Next, balancing figure of income and expenditure account is either surplus or deficit. இதை வந்து நம்ம கேபிட்டல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்ல. அது சர்ப்ளஸா இருந்தாலும் சரி, டெபிசிட்டா இருந்தாலும் சரி. சர்ப்ளஸா இருந்தா ஆட் பண்ணிக்கணும், டெபிசிட்டா இருந்தா நம்ம கேபிட்டல் இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுடைய டோட்டல் டெபிட் சைட் டோட்டலை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சைட்ல தான் போடுவோம் இல்லையா? சோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதாவது செலவுகள் போக நம்ம கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் சர்ப்ளஸா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இதுவே டெபிட் சைடுடைய அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு, கிரெடிட் சைடை விட அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைட்ல வரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது டெபிசிட். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட், நேம் ஆஃப் த கிளப் ஆர் இன்ஸ்டிடியூஷன் மேல எழுதிக்கணும். அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இங்க வந்து டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின்ல எழுதிக்கணும். டெப்டார், கிரெடிட்டார், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், ருபீஸ் இதெல்லாமே போட மறக்க கூடாது. ஓகேவா? ஸோ டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர் வரும் அண்ட் கிரெடிட் சைட்ல இன்கம் வரும். டு சேலரிஸ், டு சேரிட்டிஸ், டு ரெண்ட், டு டொனேஷன் பெய்ட், டு ஸ்டேஷனரி, டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியும். இங்க லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்றது புதுசா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அசெட்டை நான் வந்து சேல் பண்றேன், அதுல எனக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றத நான் பார்க்கணும். இப்போ 10,000 ருபீஸ்க்கான ஒரு அசெட்டை நான் சேல் பண்றேன், 8,000 ருபீஸ்க்கு நான் சேல் பண்றேன். அப்போ 2,000 ருபீஸ் எனக்கு லாஸ். ஓகேவா? ஸோ லாஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போடணும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்னு போடணும். இதுவே 10,000 ருபீஸ் மதிப்பிலான ஒரு அசெட்டை நான் 13,000 ருபீஸ்க்கு விற்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்குது, அதனால அதை நான் இன்கம் சைட்ல போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட், டு டெப்ரிசியேஷன் அண்ட் நம்மளுக்கு இந்த பக்கம் அதாவது டெபிட் சைட்ல பேலன்ஸ் கேரி டவுன் போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சர்ப்ளஸ். ஸோ டு சர்ப்ளஸ் அப்படின்னு போடணும். அண்ட் இன்கம் சைட்ல பாருங்க, பை சப்ஸ்கிரிப்ஷன், பை டொனேஷன் ரிசீவ்ட், பை அட்மிஷன் ஃபீ ரிசீவ்ட், பை கிராண்ட் ரிசீவ்ட், பை ரெண்ட் ரிசீவ்ட், பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். நான் இங்க சொன்னேன் இல்லையா, ஒரு அசெட்டை விற்கும் போது ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம இன்கம் சைட்ல போடணும். நெக்ஸ்ட், பை டெபிசிட், அதாவது நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைட்ல வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டெபிசிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு இன்கம் கம்மியா தான் இருக்கு, ஆனா செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நம்மளுக்கு பணம் பத்தல, டெபிசிட். ஓகேவா? பற்றாக்குறை, பை டெபிசிட் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.